விழுப்புரத்தில் நூதன முறையில் மோசடி செய்த சென்னை தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரத்தில் நூதன முறையில் மோசடி செய்த சென்னையை சேர்ந்த தம்பதிகள் கைது செய்யப்பட்டனர். விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், தம்பதி செய்த மோசடி என்ன? கைதின் பின்னணி என்ன? சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர் மகாலிங்கம், அவருடைய மனைவி ருக்குமணி. இவர்கள்தான் இன்று காலை மன்னா விரைவு ரயிலில் விழுப்புரம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அப்பொழுதுதான் இன்று காலை விழுப்புரம் ரயில் நிலையத்தில் உள்ள இருப்பு பாதை காவல் நிலையத்தில் தான் ரயில்வே போலீசாரிடம் அந்த தம்பதியினர் ஒரு புகார் மனு அளிக்கிறாங்க. அதாவது தாங்கள் கொண்டு வந்த பேக்கில் வைத்திருந்த 17.5 பவுன், அதாவது சுமார் 140 கிராம் தங்க நகை கொள்ளை போய்விட்டதாக ஒரு புகார் மனுவை அளித்தனர். இதனைத் தொடர்ந்துதான் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்து அவர்கள் வைத்திருந்த அந்த பேக்கை பிரித்து சோதனை செய்ததில் அவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா அவர்கள் குறிப்பிட்ட அந்த நகையும் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டு ரயில்வே போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் தீவிரமாக விசாரணை செய்துதான் அவர்கள் நூதன முறையில் மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தம்பதியினர் கடந்த சில ஆண்டுகளாக, அதாவது தங்கள் நகை கொள்ளை போய்விட்டதாக பல்வேறு ரயில், அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா விஜயவாடா, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 3 ரயில் நிலையங்களில் ஏற்கனவே புகார் அதாவது ரயிலில் வரும்போது நகை யாரோ திருடி விட்டதாகவும், அதனால் அது தொடர்பாக புகார் அளித்து அங்கே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நகலை எடுத்துக்கொண்டு காப்பீடு மூலம் மீண்டும் நகை பெற்றுவதுதான் இவர்கள் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில தான் தற்போதும் இது போன்று அந்த நூதன முறையில் மோசடி செய்வதற்காக தான் இந்த புகாரை அளிக்க தற்போது சிக்கிக் கொண்டுள்ளனர். அந்த தம்பதியிடம் கைது செய்த விழுப்புரம் இருப்பு பாதை ரயில்வே போலீசார் அவர்களிடமிருந்து அதாவது அவர் வைத்திருந்த ரூபாய் 30,80,000 ரொக்க பணத்தையும் 140 கிராம் நகையையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இவர் பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து இவர் போன்ற நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டதும் தொடர்ந்து தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார்கள் அந்த தம்பதியிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி சிவச்சந்திரன், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.